தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். கொரோனா பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், முழுமையான விவரங்கள். உலகம் முழுக்க கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் ஊரடங்கு உத்தரவு வரும் அல்லது முகக்கவசம் கட்டாயம் என்ற பல செய்திகள் சமூக வலைதளங்களில் நேற்று முதலே பரவ தொடங்கி இருக்கின்றன. இதனால் மக்கள் மத்தியில் ஒரு பீதியும் கலக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு ஊரடங்கா, மீண்டும் ஒரு கொரோனா தடுப்பூசியா என்ற பலவித அச்சங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அனைத்து செய்திகளும் தவறானவை, ஊரடங்கு உத்தரவு என்ற எந்த அறிவிப்புகளும் இதுவரையில் அரசின் சார்பில் கொண்டு வரப்படவில்லை, ஊரடங்கு கொண்டு வருவதற்கான திட்டமும் தேவையும் இப்போது ஏற்படவில்லை, முகக்கவசம் கட்டாயம் என்ற ஒரு செய்தியும் கூட பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. முற்றிலும் இது ஒரு பொய்யான தகவல், தவறான செய்தி. இதை யாரும் நம்ப வேண்டாம், பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம். அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை தேவைப்பட்டால் அதை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். உலக சுகாதார அமைப்பின் மற்றும் மத்திய அரசு தென்னிந்தியாவில் பரவக்கூடிய கொரோனா தொற்றுக்கு எச்சரிக்கை மட்டுமே விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் எதையும் விதிப்பதற்கு அறிவுறுத்தவில்லை. எனவே எந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் இல்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் முன்பு இருந்ததை போல ஊரடங்கு வரும், தெருக்கள் மற்றும் வீடுகள் தனிமைப்படுத்தப்படும், ஒரு தெருவுக்கு மற்றொரு தெருவுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றெல்லாம் தகவல்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம், இதை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்.